ப்ளஸ் கோமல் சர்மா இப்போ தான் லப்பர் பந்து படம் வந்து பார்த்தோம். ரொம்ப அமேசிங்காக எடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளே வந்து ஒரு சிஎஸ்கே ஃபேன் இருக்காங்க. ஸோ டைரக்டர் தமிழரசன் சார் வந்து அது கரெக்டாக எடுத்திருக்காங்க. எப்படி நம்ம ஒரு ரொம்ப டைட் ஃபைனல் மேட்ச் பார்க்கும்போது ஒரு ஒரு பந்தாக வந்து எனக்கு அடுத்து என்ன நடக்க போகுது படத்தில் அதை கெஸ் பண்ணிகிட்டு இருப்போமோ, அது மாதிரி நம்ம படத்தில் வந்து கெஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ரொம்ப அமேசிங்காக இருந்தது. ஏன்னா இது ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு படம் இருக்கிறதுனால எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் ஐ எம் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் மை செல்ஃப். வெங்கடேஷ் சார் வந்து ரொம்ப அருமையாக ஒரு படம் வந்து எடுத்திருக்காங்க, ப்ரொடியூசர். ஸோ என்டையர் டீமுக்கு வந்து வாழ்த்துக்கள். அடுத்தகத்தி தினேஷ் அண்ட் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ என்டையர் டீமுக்கும் காஸ்ட் அண்ட் க்ரூக்கும் வந்து வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றி படணும்னு நான் வாழ்த்துறேன். போயிட்டு இந்த படம் இந்த வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகிடுச்சு. போயிட்டு இந்த படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஜனரஞ்சகமான படம், ஒரு தியேட்டர் படம் லைஃபோட பார்த்து ரொம்ப ரொம்ப நாளாச்சு. தமிழரசன் பச்சமுத்து தமிழ் சினிமாவுக்கு முக்கியமான வரவு. இதில் நடிச்சிருக்கிறவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஷான் ரோல்டன் மியூசிக், அப்புறம் சினிமோட்டோகிராஃபர், எடிட்டிங் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் டெஃபினட்டாக ஓடும். நான் சொல்லலைனாலும் இந்த படம் பெரிய லெவலில் ஓடும். அவ்வளோ ஜனரஞ்சகமாக இருக்குது, அவ்வளோ லைஃப் இருக்குது, அவ்வளோ புது விஷயம் இருக்குது. தமிழரசன் பச்சமுத்து இஸ் அ வண்டர்ஃபுல் டைரக்டர், எக்ஸ்ட்ரானரி டைரக்டர். ஆல் தி வெரி பெஸ்ட். லப்பர் பந்து ரொம்ப நாளைக்கு பிறகு தியேட்டரில் வந்து அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தேன். அதாவது நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, நான் தியேட்டரில் வந்து பார்க்குறப்போ லகான் தான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமாக வந்து லப்பர் பந்து இருந்தது. இந்த டீமில் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். லப்பர் பந்து படம் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. ஐ திங்க் இந்த ஜென்ரேஷனோட சென்னை 28ன்னு நினைக்கிறேன் நான். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வெளியே வரேன் நான். ஹரிஷ் கல்யாண் பிரதர் அண்டு தினேஷ் அண்ணன் 2 பேருமே ஸ்க்ரீனில் சூப்பராக இருந்தாங்க. தினேஷ் அண்ணன் வந்து அந்த அட்டகத்தியில் பார்த்துட்டு நம்ம ஒரு ஃபாலோவராக இருந்திருப்போம். செம்மையாக நடிக்கிறாப்புல இவர் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். அவங்க எல்லாருக்கும் இந்த படத்தில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கிரிக்கெட் அவ்வளோவா தெரியாது. ஆனால் இந்த படம் வந்து எனக்கு கிரிக்கெட்டை ரொம்ப ரொம்ப பிடிக்க வச்சுது. அதுக்குள்ளார இருக்க நிறைய எமோஷன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. ரொம்ப 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 சூப்பரான படம். எல்லாரும் கண்டிப்பாக தயவுசெய்து தியேட்டரில் போய் லப்பர் பந்து திரைப்படத்தை பாருங்கள். அண்ட் இது வந்து தமிழரசன் பச்சைமுத்து அப்படின்ற டெபியூ டைரக்டர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் இயரில் நிறைய டெபியூ டைரக்டர்ஸ் ரொம்ப நல்ல நல்ல படங்கள் பண்ணாங்க. இந்த வருஷத்தில் தமிழரசன் பச்சைமுத்து தி பெஸ்ட்டாக இருப்பார் அப்படின்றதுக்கு இந்த படம் பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். தமிழரசன் பச்சைமுத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் லப்பர் பந்து டீமுக்கு என்னோட விஷஸ். ரொம்ப சூப்பர் படம். ப்ளீஸ் டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். இப்போ தான் படத்தை பார்த்து வெளில வந்தேன். அண்ட் இட் இஸ் அன் எட்ஜ் ஆஃப் த சீட் ட்ராமா. நான் வந்து ஸ்போர்ட்ஸ் அவ்வளோவா எனக்கு பிடிக்காது. நான் யூஸ்வலாக ஸ்போர்ட்ஸ் வாட்ச் பண்ண மாட்டேன். எண்டிங் மட்டும் என்ன யார் வின் பண்ணாங்கன்னு மட்டும் தான் பார்ப்பேன். பட் நான் லைஃப்பில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமை இவ்வளோ நான் ஃபோனை கூட சைடில் போட்டு பேக்கில் வச்சுட்டு உட்காந்துருந்தேன். அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. அண்ட் வெரி 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 வெல் டன் அண்ட் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் ஷார்ப் ஆன் த பாயிண்ட் எடிட்டிங். எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் அஃப்கோர்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும், காசு செம்மையாக இருக்குது. பட் ஒரு ஃபிலிம் வந்து இவ்வளோ ஷார்ப்பாக, இவ்வளோ பர்ஃபெக்டான எடிட்டிங், இவ்வளோ பர்ஃபெக்டான ஸ்டோரி டிரெக்ஷனோட வந்து ஐ வாஸ் நாட் நான் ரொம்ப காமெடியாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண டைட்டில். பட் இட் இஸ் சச் அன் ஆல் ரவுண்டர் ஃபிலிம். டெஃபினட்டாக நாளைக்கு மறுபடியும் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த படம். எல்லாரும் டெஃபினட்டாக பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் மூவின்னு மட்டும் நினைக்காதீங்க. இட் இஸ் அன் அமேசிங் மூவி. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்காம இருந்தாலும் பரவாயில்ல, டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் this film is going to be a hit. Definitely பெரிய ஹிட் தான். ஆல்ரெடி I can say that. Very excited for the film and good luck to everybody on the team. லப்பர் பந்து ஆக்சுவலி பார்க்க வர்றதுக்கு முன்னாடி பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ நான் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்துட்டேன். பட் ஆனால் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுச்சு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்தாலும் லப்பர் பந்து வந்து அதை வந்து டிஸப்பாயிண்ட் பண்ணாது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்க்ரீன் பிளே, ரொம்ப நல்லா இருந்தது. என்னை பொறுத்தவரைக்கும் படம் ஹிட்டு தான். தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்சு ஸ்போர்ட்ஸ் மூவி ஜானரில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் இந்தியாவிலே. அவ்வளோ நல்லா இருக்குது. ஃபேமிலி எமோஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டேரக்டரோட ஃபர்ஸ்ட் மூவின்னாங்க. இது வந்து இஃப் யூ கேன் டூ திஸ், இவ்வளோ கிராஃப்ட் அவரால் கொண்டு வர முடியும் ஒரு ஃபர்ஸ்ட் மூவி இல்லைன்னா, he will have places to go. ஹரிஷோட சிம்பிளி த பெஸ்ட் மூவி. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் த டீம்.
வணக்கம். இன்னைக்கு லப்பர் பந்து பார்க்க வந்திருந்தேன். ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட். நான் வந்து ஈரோட்டில் ஹவுசிங் போர்டில் இருந்தப்போ பசங்களோட சேர்ந்து விளையாண்ட மேட்ச்சு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அமேசிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அட்டகத்தி தினேஷ் அவர்களும் ஹரிஷ் கல்யாண் அவர்களும் வேற லெவல் பண்ணியிருக்காங்க. என்னோட அன்பு தம்பி டிஎஸ்கே மிகப்பெரிய திறமசாலி. ரொம்ப நாள் கழித்து அவருக்கான ஒரு சரியான ரோல் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக வந்து இந்த ஒரு பால் நம்ம மனசில் இருக்கிற பல விக்கெட்டுகளை உடைக்கும் நான் நம்புகிறேன். ஆல் த பெஸ்ட். அமேசிங் டைரக்ஷன், மியூசிக்கு, கூட நடித்த எல்லாருமே தனித்தனியாக சொல்ல முடியாது. அப்படி ஒரு அழகான ஒரு டீம் ஒர்க்கு. ஆதித்யா கதிரும் பாலாவும் சும்மா காமெடியில் எல்லாமே சிக்ஸர் தான். ஃபேமிலியோடு வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ தான் லப்பர் பந்தோட ரிவ்யூ பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம். கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். லப்பர் பந்து இட்ஸ் அ சூப்பர் மூவி. ரொம்ப கனெக்ட் ஆகும். இந்த படத்தை தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு தமிழரசன் பச்சைமுத்து சார் அவரோட ரைட்டப் ஆகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், உங்களை ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட் பண்ணும். அதுவும் முக்கியமாக தினேஷ் அண்டு ஹரிஷ் கல்யாண் அவங்க கூட நடித்த சுவாசிகா, சஞ்சனா, அப்புறம் கீதா, கைலாசம், இவங்க எல்லாருமே சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து இந்த மூவியை வாட்ச் பண்ணுங்கன்னு தைரியமாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். எப்படி சொல்கிறதுனே தெரில. ரொம்ப சூப்பரான ஒரு மூவி பார்த்த ஒரு சந்தோஷம் எனக்கு. லவ் இட். ஹாய், இப்போ தான் லப்பர் பந்து பார்த்தேன். சூப்பரான படம். ஒரு ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ ஒரு ஃபீல் குடான படம். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி இருக்கும்னு. ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும்னு நினச்சேன். பட் அந்த இன்டென்சிட்டியோட மிக்ஸ் ஆகி ரொம்ப ஒரு ஃபீல் குட். நீங்கள் படம் முடிச்சோடனே சிரிச்சுக்கிட்டே வருவீங்க. அந்த மாதிரி இருக்குது இந்த படம். நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பல, ரொம்ப ஸ்பாய்லர் மாதிரி ஆகிடும். பட் இது கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள் ப்ளீஸ். ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி படம்லாம். இட்ஸ் பிரில்லியன்ட். எனக்கு வேறு என்ன சொல்கிறதுனே தெரில. ப்ளீஸ் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம். நான் இயக்குனர் கௌரவ நாராயணன். ரொம்ப 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 ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபில்ம் இது. ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழித்து ஒரு தியேட்டரிக்கல் ஃபில்ம் வந்து நான் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சது இந்த படத்தில் நடந்திருக்கு. லப்பர் பந்து. இயக்குனர் தமிழ் வந்து எனக்கு ரொம்ப பரிச்சித்தம். காரணம், எஃப்ஐஆரில் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது நான் அந்த படத்தை நடிக்கும்போதே ரொம்ப துருன்னு ரொம்ப கரெக்டாக இருப்பார். பியூட்டிஃபுல் ஸ்க்ரீன் பிளே. நான் எப்பயுமே சொல்லுவேன், ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டுமே இருக்கக்கூடாது, எமோஷனலில் கரெக்டாக இருக்கணும். ஸோ இதில் வந்து எவ்ரி ஃப்ரேம் ஹேஸ் அ பியூட்டிஃபுல் மிக்சர் ஆஃப் எமோஷன் அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. இதில் நடித்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே வந்து தே ஹவ் கிவன் தேர் பெஸ்ட். ப்ரொடக்ஷன் வேல்யூ இஸ் ஆல்சோ பிரின்ஸ் பிக்சர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க், எடிட்டிங், எவ்ரி திங் இஸ் டாப் நாச். தயவு செய்து இதை தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக தியேட்டரில் பாருங்கள். எவ்ரி ஒன் வில் என்ஜாய். திஸ் இஸ் லப்பர் பந்து. எவ்ரி பால் தே ஹிட் அ சிக்ஸர். என்டையர் டீமுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். டூ வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. விஷால் வெங்கட், சில மனிதர்களோட இயக்குனர். இன்னைக்கு லப்பர் பந்தோட ப்ரீமியர் வந்து இப்போ தான் முடிஞ்சிடுச்சு. படம் இப்போ தான் பார்த்து முடித்தோம். ரொம்ப அருமையான படம், ரொம்ப என்டர்டெய்னிங்கான படம். முக்கியமாக கிரிக்கெட் கலந்த ஒரு அரசியல் பேசக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ், ஒரு லவ் ஃபிலிம். பெர்ஃபார்ம் பண்ணால் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஸ்டார்டிங் நம்ம ஹரிஷ் கல்யாண் சாராக இருக்கட்டும், அட்டகத்தி தினேஷ் சாராக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாக்கி கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து லிட்ரலாக வந்து அவங்கவுங்க ரோல் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் ஹியூமர் நல்லா இருந்துச்சு, லவ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஸ்போர்ட்ஸு, சின்ன சின்ன இமோஷன்ஸ் அதை கேரி பண்ண விதம், முக்கியமாக ஸ்க்ரீன் பிளே ஆரம்பித்ததுன்னு போன வரைக்கும் நம்ம எப்போவுமே ரொம்ப ஹுக்டாகவே ஃபீல் ஆகும். அந்த ட்ராமா அவ்வளோ அழகாக எழுதிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஒரு எல்லாருமே பார்க்கக்கூடிய ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான ஃபிலிம். இயக்குனருக்கு பெரிய வாழ்த்துக்கள். இப்படி ஒரு படம் இயக்குனதுக்கு நடித்த நடிகர்கள் எல்லா கலைஞர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. ரொம்ப தரமான படம், நிச்சயமாக தியேட்டர்ஸில் போய் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர் அண்ட் எட்ஜ் ஆஃப் தி சீட்டில் உட்காந்துருந்தேன். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு. சரி, ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தேன். செகண்ட் ஹாஃப் அதை விட ரொம்ப நல்லா போச்சு. அண்ட் வெரி ஃபாஸ்ட் மூவி. எங்கேயுமே ஒரு லேக் இல்லை, லேக் எல்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. அண்ட் யூ ஷுட் see the movie and it's
எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் பை ஹரிஷ் கல்யாண் அண்ட் ரீஎன்ட்ரி ஃபார் தினேஷ். ஆல் த கேரக்டர்ஸ், நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நடிச்சிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. மஸ்ட் சி, டோன்ட் மிஸ் இட். மிஸ் பண்ணால் இட்ஸ் அ காஸ்ட்லி மிஸ் ஃபார் அஸ். நிச்சயமாக 20th தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. ஹாய், லப்பர் பந்து படம் பார்த்து வந்தோம். உண்மையிலேயே ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலி பார்க்க வேண்டிய ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான படம். ஹரிஷ் கல்யாணன் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு வேரியேஷன் கொடுத்துட்டே இருக்காரு. இது வரைக்கும் நம்ம ஒரு சிட்டியில் ஒரு பாய் நெக்ஸ்ட் டோராக பார்த்தவர் வந்து ஒரு ரூரல் கேரக்டர் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கு வந்து அவ்வளோ பொருத்தமாக அவ்வளோ அழகாக வந்து அந்த கேரக்டரை வந்து அவர் கேரி பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹரிஷ் அண்ணனை வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் வந்து இந்த படம் ஃபுல்லாக அவர் கேரி பண்ண விதத்தை பார்க்கும்போது அந்த அட்டகத்தி தினேஷ் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அண்ட் இந்த படத்தில் வந்து டிகேபி ப்ரோ, தினேஷ் ப்ரோ சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ரொம்ப யதார்த்தமாக அந்த ஒரு டென்ஷனையும் இதையும் வந்து அவரோட ஸ்டைலில் எந்த விதமாக காட்டணுமோன்னு நினச்சாரோ அது சூப்பராக காட்டியிருந்தார். ஷான் ரோடன் ப்ரோ ஆஸ் யூஷுவல் அவர் என்ன எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக பண்ணுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. அண்ட் தமிழரசன் ப்ரோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு 2வது தடவை பார்க்குறேன் இப்போது. ஸோ ஒரு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸோடு பார்க்கும்போது அவர் வந்து இந்த படத்தை வந்து எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக ஒவ்வொரு சீனுமே வந்து போர் அடிக்காமல் லேக் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலி எல்லாருமே பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் எமோஷன்ஸ் இருக்குது, ரொம்ப ஒரு லவ், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வந்து தியேட்டரில் ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலியோட நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் 23 ரிலீஸ் ஆகுது, பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். ஸோ லப்பர் பந்து இது கொடுத்தாங்க, சாரி. ஸோ லப்பர் பந்து படத்தோடைய ப்ரீமியர் பார்த்தோம். படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் படத்தோடைய முழு கதை, அதாவது கிளைமேக்ஸ் வந்து இதுதான் அப்படின்னு எனக்கு தெரியாது. இப்போ பார்க்கும்போது தான் அதை ஃபுல்லாக உணர முடிஞ்சுது. ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அண்ட் தமிழ் முதல் திரைப்படம் எடுத்திருக்காரு. ஒர்க் பண்ணும்போதே தெரிஞ்சுது, இவர் வந்து ரொம்ப தெளிவான ஒரு டைரக்டர் அப்படின்னு. கதை சொல்லும் போதும் சரி, ஒர்க் பண்ணும்போதும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இந்த அளவுக்கு டெலிவர் பண்ணியிருப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது பயங்கர, இட்ஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட். ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் அதில் வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காரு. அது ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு டெப்த்து. இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு படத்தில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு டெப்த் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆஸ் அ ரைட்டர், ஆஸ் அ டைரக்டர் எக்ஸல் பண்ணியிருக்காரு. ஐ ஜஸ்ட் லவ் த ஃபில்ம். ஆடியன்ஸாக தான் என்னால் பேச முடியுது. படத்தில் ஒர்க் பண்ணேன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. எனக்கு ஆடியன்ஸாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒவ்வொரு கட்டத்தையும் ஒரு சீனையும் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். விசில் அடிக்காத குறை தான். ஒரு லகான் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் கிளைமேக்ஸ் வாஸ் மார்வலஸ். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது டு பி பார்ட் ஆஃப் லப்பர் பந்து. ஸோ வாழ்த்துக்கள் என்டையர் டீமுக்கு. அண்ட் தியேட்டரில் வந்து பார்த்து படத்தை என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.